ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय श्री नरसिंहदेव भगवान की, श्री लक्ष्मी नरसिंह स्वामी की, नरसिंह चतुर्दशी महोत्सव की, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। सो நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 8ஆம் ஸ்கந்தம் 7ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இந்த போன் யாரு? டார்ச் வரி. போன்ல யாரா டார்ச் போட்டு கொடுங்க. ஸ்ரீமத் பாகவதம் 7th canto 8th chapter. பகவான் ஸ்ரீ நரசிம்மர் அசுரராஜன் எண்ணிக்கஷ்பை வதம் செய்தார். श्री नारद उवाच अदै दैत्यसुधा सर्वे शत्रुवादत् अनुवर्णितं जगृहीर्निरवत्यत्वा नैव कुर्वन् चिक्षितम्. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், அசுரகுமாரர்கள் அனைவரும் பிரகலாத மகாராஜனின் திவ்யமான உபதேசங்களை செருமேற்கொண்டு அவர்களுடைய ஆசிரியர்களான சண்டன் மற்றும் அமர்கனின் பௌதிக போதனைகளை நிராகரித்தனர். ஜெய் ஸ்ரீ பிரகலாத் மகாராஜ் கி. சோ பிரகலாத் மகாராஜா நாரத முனிவர்கிட்ட ரொம்ப அழகா பகவான் லீலைகளை கேட்டாரு. அது ஸ்கூல்ல போய் தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். அந்த நண்பர்கள்லாம் பிரகலாதுடைய போதனையை கேட்டு அவங்களும் பக்தராயிட்டாங்க. அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, हरे राम 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 हरे हरे। अदाचार्य सुदस्तेषां बुद्धिमेकान्त संस्थिताम् आलक्ष्य बीदत्र वरिदो राज्ञा आवेतयत् यदा. அசுரகுமார்களான எல்லா மாணவர்களும் பிரகலாத மகாராஜனின் சகவாசத்தினால் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதைக் கண்டு சுக்கராச்சாரியரின் மகன்களான சண்டனும் அமர்கனும் பயந்து கொண்டு அசுரராஜனான எண்ணிக்கஷ்புவிடம் சென்று நிலைமையை உள்ளவாறு தெரிவித்தனர். போச்சு. என்ன ஆயிடுச்சு, ஸ்கூல்ல படிக்க அமிச்சா பிரகலாத் மகாராஜா கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டார். அது ஆசிரியருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே எண்ணிக்கஷ்பு பயமுறுத்தி வச்சிருந்தாரு, இந்த ஸ்கூல்ல பிரகலாத குழந்தை யாரோ வைஷ்ணவ கெடுத்துட்டாங்க, என் குழந்தைக்கு யாரோ ஹரே கிருஷ்ணா மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவரை கெடுத்துட்டாங்க, அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ஸ்கூலுக்குள்ள வைஷ்ணவர்ல உள்ள விடாதீங்க. அதான் இப்போ நடக்குது. இப்போ யாராவது பிரச்சாரம் பண்ணா, ஐயோ எங்க குழந்தைக்கு யாரோ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லி கொடுத்துட்டாங்களே இல்லையா. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, பெரும்பாலும் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனுவல் டேல என்ன பண்றாங்க, ஸ்கூல் ஆனுவல் டேல சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடுறாங்க. துரதிருஷ்டவசமா அவங்க கிருஷ்ண பக்தியை மறந்து போயிட்டாங்க. ஆனா பிரகலாத் மகாராஜா கிருஷ்ண பக்தியை தன் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அசுர குழந்தைகளுக்கு. கோபாவேச சலத்காத்ர புத்திரம் ஹந்தும் மனோததே சித்வா புருஷாய வாச்சா பிரக்ராதம் மததர்ஹனம் ஆஹேக்ஷமான பாபேன தீரஸ்னீலேன சக்ஷுஷா பிரஸ்யாவனதம் தாந்தம் பத்தாஞ்சலிம் அவஸ்திதம் சர்பக பதாகத இவ ஸ்வஷன் பிரகிருதி தாருணா. நிலைமையை புரிந்து கொண்ட இரண்யகசிபு உடலே நடுங்கும் அளவுக்கு கோபமடைந்து முடிவில் தன் மகனான பிரகலாதரை கொன்றுவிட முடிவு செய்தார். இயற்கையாகவே கொடுமை மிக்கவனான இரண்யகசிபு அவமானம் அடைந்து காலால் மிதிக்கப்பட்ட பாம்பு போல சீரத் துவங்கினான்.
அவனுடைய மகனான பிரகலாதரோ அமைதியாகவும் அடக்கமாகவும் மரியாதையுடனும் புலனடக்கத்துடனும் கைகளை கூப்பியபடி எண்ணிக்கசிபுவின் முன்பு நின்று கொண்டிருந்தார். பிரகலாத மகாராஜன் வயதுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப அவர் தண்டிக்கப்படக்கூடாதவராவார். இருப்பினும் எண்ணிக்கசிபு கொடுமை மிக்க வக்கர கண்ணால் பார்த்து கொண்டு பின்வரும் கடும் சொற்களால் அவரை திட்டினான். ஜெய் எண்ணிக்கசிபுக்கு. எண்ணிக்கசிபு வாச்ச हरे कृष्णा हेतु दुर्विनिदा मान्तांकुले वेद करादमा सत्तम मच्च सासनोत व्रतम वेशे तत्पात्य यमक्षयम எண்ணிக்கசிபு கூறினான். எண்ணிக்கசிபு கூறினான் கரெக்ட் வந்துருச்சு. கலியுகத்துல எண்ணிக்கசிபு தான் சக்தி அதிகம் வந்திருக்கு. எண்ணிக்கசிபு கூறினான். என்ன சொன்னாரு? விவேகமற்றவனே, மதி மழுங்கியவனே, குலத்தை அழிக்க வந்து பிறந்த பதரே, மனிதரில் கடைப்பட்டவனே, என் கட்டளையை மீறியவனான நீ பிடிவாதம் உள்ள முட்டாளாவாய், மூடனாவாய். உன்னை இன்றே யமபுரிக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னைக்கு எவ்வளவு பொய்யங்காரம். இந்த குழந்தை ரொம்ப அழகா பக்தி பண்ணிட்டு இருக்கு, பிரகலாத் குழந்தை. ஆனா அப்பா வந்து ஒரு அசுரனா இருந்தாலும் பொறுத்துக்க முடியல. கிருஷ்ண பக்தி பண்றது அசுரங்களுக்கு பொறுக்கவே செய்யாது. அதனால பிரகலாத குழந்தை பகவானை நினைச்சிட்டு இருந்தது எண்ணிக்கசிபு பொறுக்கல. அவன் எண்ணிக்கசிபு என்ன சொல்றான்? பிரகலாத பார்த்து, மூடனே, முட்டாளே, என் குலத்தை அழிக்க வந்தவனே, இவன் தான் முட்டாள். ஏன்னா இந்த அசுர குலத்துல அப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அவன் பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா? அசுரனுக்கு வந்து எண்ணிக்கசிபுக்கு பிரகலாதன் குழந்தையா வந்ததுக்கு அவன் பாக்கியம் பண்ணிருக்கணும். ஆனா அவன் முட்டாளா இருந்ததுனால அதை புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் வேற என்ன சொல்றான்? கிருத்தஸ்ய யைஷ்யகம் வெந்தே த்ரயோ லோக சகேஸ்வர தஸ்ய மே அபிவதன் மூட சாசனம் கிம் பலேத்யகா. ஓ மூடனே பிரகலாதா, நான் கோபப்படும் பொழுது மூ உலகங்களும் அவற்றின் அதிபர்களும் நடுங்குகின்றனர் என்பதை நீ அறிவாயாடா? யாருடைய பலத்தினால் அயோக்கியனான நீ பயமற்றவனாகிய என் அதிகாரத்தை மீறும் அளவுக்கு இவ்வளவு புத்திமானாய், புத்தி அற்றவனாய் போனாய். புத்தி அற்றவனாய் போனேன். எண்ணிக்கசிபு நினைச்சிட்டு இருக்க அந்த குழந்தை முட்டாள்னு. ஆனா இந்த குழந்தை எவ்வளவு புத்திசாலின்னு அவனுக்கு தெரியல. அப்ப பிரகலாதர் என்ன சொல்றாரு? எண்ணிக்கசிபு இவ்வளவு எண்ணிக்கசிபு, ஹரே கிருஷ்ணா, எண்ணிக்கசிபு வந்து இவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்கான். பிரகலாதர் எவ்வளவு அழகா பதில் சொல்றாரு பாருங்க. பிரகலாத் உவாச்ச ந கேவலம் மே பவஸ்ச ராஜன் சவை பலம் பலினாம் சாபரேஷாம் பரே அபரே மீ அஸ்திர ஜங்கமாயே பிரகலாதயோ ஏனவசம் பிரணீதா. பிரகலாத் மகாராஜா கூறினார், ஓ அரசரே, அவங்க அப்பாவை அப்பான்னு சொல்ல, அரசரேன்னு சொல்றாரு. ஓ அரசரே, என்னுடைய பலத்திற்கு மூலம் எதுவோ அதுவே தங்களுடைய பலத்திற்கும் மூலமாகும். எனக்கு யார் சக்தி கொடுத்திருக்காரோ அவர் தான் உங்களுக்கு சக்தி கொடுத்திருக்கார். உண்மையில் எல்லா வகையான பலத்திற்கும் ஆதி மூலம் ஒன்றுதான். எல்லாருக்கும் பலம் கொடுக்கிறது ஒருத்தர் தான். அவரே எனக்கு மட்டும் அல்லாமல் தங்களுக்கு மட்டுமுள்ள எல்லா பலசாலிகளுக்கும் ஒரே பலமாக இருக்கிறார். பலவான்களுக்கு பலம், பலம் பலவதாச்சாகம், பலவான்களுக்கெல்லாம் பலவானாக பகவான் இருக்கிறார். அவரின்றி எவராலும் எந்த சக்தியும் பெற முடியாது. கிருஷ்ணர் இல்லாம யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. பிரம்மதேவர் உட்பட அசைவன அசையாதன உயர்ந்தன தாழ்ந்தன என அனைவருமே பரமபுருஷனின் பலத்தால் தான் ஆளப்படுகின்றனர். இப்ப எண்ணிக்கசிபுக்கு என்ன பொய்யாங்காரன்னா, அவன் நினைச்சிட்டு இருக்கான் நான் தான் கடவுள்னு. ஆனா பிரகலாதர் என்ன சொல்றாரு? நீ அப்படியெல்லாம் நினைக்காத, நீ அசுரர்களை சிறந்தவன் அவ்வளவுதான். ஆனா கடவுள் வந்து பரமபுருஷன் பகவான் தான். அவர் தான் பரம்பொருள். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார். அதனால நீ கிடையாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியமா சொல்றாரு. எல்லா தேவர்களும் எண்ணிக்கசிபு கண்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து தைரியமா சொல்றாரு. स ईश्वर काल उरुक्रमोऽस ओजः सह सत्त्वबलेन्द्रियात्मा स एव विश्वं परमस्व शक्तिभिः सृजति यवति गुणत्रयेशः. எவர் பரம ஆளுநராகவும் கால சொரூபமாகவும் இருக்கின்றாரோ அந்த பரமபுருஷரே இந்திரிய சக்தியாகவும் மனோபலமாகவும்
சரீர பலமாகவும் புலன்களின் உயிர் சக்தியாகவும் இருக்கிறார். அவருடைய செல்வாக்கு எல்லையற்றதாகவும் அவரே அனைத்து ஜீவராசிகளிலும் மிகச் சிறந்தவரும் பௌதிக இயற்கை முக்குணங்களை ஆள்பவரும் ஆவார். அவர் தமது சொந்த சக்தியினால் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை படைத்து காத்து அழிக்கின்றார். ஜெய் ஸ்ரீ பிரகலாத் மகாராஜுக்கு. என்ன கஷ்டம் நடிச்சுட்டு இருக்கான், அவன் தான் கடவுள்னு. அவன் பிரம்மாட்ட நிறைய வரம் வாங்கிட்டான். அதனால அவன் நினைச்சிட்டு இருக்கா, என்னை விட சக்தி வாய்ந்தவன் யாரும் கிடையாது, நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நான் தான் கடவுள்னு. ஆனா பிரகலாத் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு யாரு சக்தி கொடுக்கிறாரோ அவர் தான் உனக்கு சக்தி கொடுத்திருக்கிறாரு. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சக்தி அளிக்கிறது அவர் தான் சக்திமான். அதனால அவரின்றி எதுவும் கிடையாது. அசையறது அசையாதது உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்குது. எல்லாம் அவருக்கு தான் வருது. அவர் தான் பரம புருஷர் பகவான் கிருஷ்ணர். தசியாசுரபாவம் இமம் தோ ஆத்மனக சமம் மனோ தஸ்வன சந்தி வித்பிஷக ஹ்ருதே அஜிதாத் ஆத்மன உபத்யதே ஸ்திதாத் தத்தஹி அனந்தஸ்ய மகத் சமர்ஹனம். பிரகலாத் மகாராஜா தொடர்ந்து கூறினார், ஓ அன்புள்ள தந்தையே, தயவு செய்து உங்களுடைய அசுர மனோபாவத்தை விட்டு விடுங்கள். உங்களுடைய அசுர மனோபாவத்தை விட்டு விடுங்கள். உங்களுடைய இதயத்தில் நண்பன் என்றும் பகைவன் என்றும் வித்தியாசம் பாராட்ட வேண்டாம். நீங்க யாரையும் நண்பன் நினைக்காதீங்க, யாரையும் பகவன் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க இந்த உடம்பே கிடையாது, நீங்க ஆத்மா. அனைவரிடமும் சமநோக்குடையவராக இருங்கள். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க. கட்டுப்படுத்தாத தவறாத வழிநடத்தப்பட்ட மனதை தவிர வேறு பகைவன் இவ்வுலகத்திலே இல்லை. அப்ப நமக்கு நண்பன் யாரு? நம்ம மனது. எதிரி யாரு? யாருடைய மனது அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த மனது அவங்க நண்பன். யாரு மனது அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையோ அந்த மனது அவங்களுக்கு எதிரி. இப்ப நமக்கு நண்பன் மனதா இருக்கா எதிரியா இருக்கா? சில நேரம் நண்பரா இருக்கு, சில நேரம் எதிரியா இருக்கு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கும் போது நண்பனா இருக்கு, ஜபமாலை கீழே வச்சு எதிரியாயிருக்கு இல்லையா? அனைவரையும் சமத்துவ நிலையில் காணும் பொழுது ஒருவன் பகவானை பரிபூர்ணமாக வழிபடும் நிலையை அடைகின்றார். எவ்வளவு தைரியமா என்ன கஷ்டம் முன்னாடி சொல்ற. தஸ்யோன் புராசன்ன விஜித்ய லும்பதோ மன்யந்த ஏகே சஜிதாதிசோ தச சிதாத்மனோ ஞாஸ்ய சமஸ்ய தேகினாம் சாதோ ஸ்வமோக பிரபவா சுதப்பரே. முக்காலத்திலும் உடல் என்றும் செல்வத்தை கவர்ந்து செல்லும் 6 எதிரிகளை வெல்ல முடியாத உண்மை போன்ற பல முட்டாள்கள் இருந்தனர். எது கட்சி முன்னாடி அவர் முட்டாள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முன்ன காலத்துல கூட உடல் என்னும் செல்வத்தை கவர்ந்து செல்லும் 6 எதிரி. யார் அந்த 6 எதிரி? காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், அறியாமை. இந்த 6 எதிரி இருக்காங்களே, இவங்களை வெல்ல முடியாது உண்மை போன்ற பல முட்டாள்கள் இருந்தனர். அந்த முட்டாள்கள் 10 திக்குகளிலும் உள்ள எல்லா எதிரிகளையும் நான் வென்று விட்டேன் என்று எண்ணிக்கொண்டு மிகவும் கர்வம் கொண்டிருந்தனர். ஹரே கிருஷ்ணா. என்ன நடந்தது? பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறவங்க நான் இதை ஜெயிச்சுட்டேன் அதை ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறாங்க. எதையுமே ஜெயிக்கல. இந்த 10 திக்கு சுத்தி வந்தாலும் இந்த 6 எதிரி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒருவன் 6 எதிரிகளை வென்று எல்லா ஜீவனிடமும் சமத்துவம் உடையவனாக இருப்பானே ஆயின் அவனுக்கு எதிரிகளோ இவங்க யார் கூத்து வந்தாங்களே பின்னாடி. சோ என்ன சொல்றார் பிரகலாத் மகாராஜா? எனவே ஒருவர் 6 எதிரிகளை வென்று எல்லா ஜீவனிடமும் சமத்துவம் உடையவராக இருப்பானே ஆனால் அவருக்கு எதிரிகளே இல்லை. எதிரிகள் அறியாமையில் உள்ள ஒருவன் கற்பனையில் தான் உருவாகின்றனர். அப்ப நமக்கு ஏதோ கற்பனையில தான் இவர் எனக்கு நண்பன் எதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இவர் எனக்கு பிடிக்கும், அவரை பிடிக்காது, இவர் நண்பன், இவன் எதிரி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த 6 எதிரி தான் நம்மளோட எதிரி. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, பொய்யவங்காரம். இது எண்ணிக்கசுப்பு பார்த்து முட்டாள்னு சொல்றாரு பிரகலாத். எண்ணிக்கசுப்பு முன்னாடி வர்றதுக்கே பயந்துட்டு இருக்கிறாங்க தேவர்கள்லாம். இந்த குழந்தை அவரை பார்த்து முட்டாளேன்னு சொல்லி. இப்ப எண்ணிக்கசுப்பு என்ன சொல்றாரு? ஸ்ரீ எண்ணிக்கசுப்பு உவாச்ச வியக்தம் त्वमर्दो कमोऽसि मे असीयो अधिमात्रं विसुप्तसे
முமுஷுனாம் ஹி மந்தாத்மன் நனு யுஷ் விக்லவாகிரஹ. எர்ணிகசிபு பதிலளித்தான், ஓ கயவனே, நீ புலன்களை கட்டுப்படுத்துவதில் என்னை விட சிறந்தவன் என்பது போல என்னுடைய மதிப்பை குறைக்க முயற்சிக்கின்றாய். இது அதிக பிரசங்கித்தனம். என்ன உனக்கு அதிக பிரசங்கித்தனம்? மரண வாயிலில் இருப்பவன் தான் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சில் ஈடுபடுவான் என்பதால் நீ என் கையால் மடிய விரும்புகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அசுரங்கிட்ட பேசினா கோபம் தான் வரும். அதுவும் பையங்காரர் இருக்கிறவன்ட்ட பேசினா பயங்கரமா கோவம் வரும். இப்ப ஹிரண்யகசிபு கோவம் வருது. அதனால என்ன சொல்றான், இந்த குழந்தைய பார்த்து, நீ என் கையால கொல்லப்பட போற. ஏன்னா மரணம் வரவன் தான் இப்படி பேசிட்டு இருப்பான். என்கிட்ட எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து பேசிட்டு இருக்க. யஸ்தயா மந்தபாக்யோக்தோ மத் அன்யோ ஜெகதீஸ்வரஹ வாசோ யதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே நஷ்யதே. மிகவும் துர்பாக்கியசாலியான பிரகலாதனே, ஹிரண்யகசிபு சொல்றாரு, அடே பிரகலாதா, நீ ரொம்ப துர்பாக்கியசாலி. ஏன்? என்னை தவிர வேறு எவரும் உயர்ந்த ஜீவன் இருப்பதாகவும் அவர் அனைத்துக்கும் மேலானவர் என்றும் அனைவரையும் ஆள்பவர் என்றும் எங்கும் நிறைந்தவர் என்றும் நீ எப்பொழுதும் கூறிக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் அவர் எங்கு உள்ளார்? எங்கடா ஹரி? எங்கே இருக்கிறார்? எப்ப பாரு இதே பேச்சுதான். பிரகலாதர் பொழுது விடிஞ்சா இதுதான். என்ன சொல்றாரு? எப்ப பாரு பிரகலாதர் இதே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? உங்களை விட உயர்ந்தவர் இருக்காரு, நீங்க தான் பெரியவர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓ ஹிரண்யகசிபு, ஓ அசுரராஜனே, நீ நினைச்சிட்டு இருக்க நீதான் பெரியவன்னு. உன்னை விட பெரியவர் இருக்காருப்பா. அவர் என்னது? அவர் உன்னை விட பெரியவர் மட்டும் இல்ல, அனைத்துக்கும் மேலானவர், எல்லையற்றவர், அனைவரையும் ஆள்பவர், எங்கும் வியாபிச்சிருப்பவர், எங்கும் நிறைந்தவர். இப்படியே சொல்லிட்டு இருக்கிறியே, அவர் எங்க 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 இருக்கிறார்? அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் ஏன் என் முன் இரு தூண்கள் இருக்கவில்லை? அவர் எங்க இருக்கிறாரா? அப்ப இந்த தூண்ல இருக்காரா? ஹிரண்யகசிபு கேக்குறா, இந்த தூண்ல இருக்காரா? பிரகலாதர் என்ன சொல்றாரு? இதுக்கு ஹிரண்யகசிபு திரும்ப சொல்றான். ஹிரண்யகசிபு திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஸ்வகம் விசுத்தமானஸ்ய சிரக்காயா தராமிதே கோபாயதே ஹரிஸ்வாத்ய யஸ்தே சரணமீட்சிதாம். இப்போ ஹிரண்யகசிபு என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிரகலாத குழந்தைய பார்த்து சொல்றான், இவ்வளவு அதிகமா நீ பிதற்றிக்கிட்டே இருக்க, இந்த மாதிரி தேவையில்லாம நீ பேசிட்டே இருக்க, உன் உடலில் இருந்து உன் தலையை இப்போது நான் துண்டித்து வரப் போகிறேன். உன் தலைய சீவிடுவேன். உன்னால் மிகவும் வணங்கப்படும் கடவுள் இப்பொழுது உன்னை காப்பாற்றட்டும், அதை நான் காண விரும்புகிறேன். நீதான் கிருஷ்ணர் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கியே, இப்ப நான் உன் தலையை துண்டிக்க போறேன், அந்த கிருஷ்ணர் வந்து உன்னை காப்பாத்துறாரா பாக்கல. இதுதான் அசுரர் வந்து சவால் விடுவாங்க. ஆனா பிரகலாத குழந்தை வந்து ரொம்ப நம்பிக்கையோட பகவான் நினைச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? இப்ப ஹிரண்யகசிபு என்ன பண்ணாரு? ஏவம் திருப்தேர் முகூரப்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரஹ கட்கம் பிரகிருதஸ்யோத்பத்யோ வராசனாத் ஸ்தம்பம் ததாதிபலஹ ஸ்வமுஷ்டினா. பெரும் தேகபலத்துடைய ஹிரண்யகசிபு கோபத்தினால் ஆவேசமடைந்து மகா பாகவதரான தன் மகன் பிரகலாதனை கடும் சொற்களால் திட்டினான். அடே பிரகலாதா! அவன் திரும்ப திரும்ப பிரகலாதனை சபித்தபடி தன் வாளை எடுத்துக்கொண்டு சிம்மாசனத்திலிருந்து பாய்ந்து வந்து ஹிரண்யகசிபு என்ன பண்ணா? தன் உடைவாளை உருவி சிம்மாசனத்தில் பாய்ந்து வந்து கடும் கோபத்துடன் தன் முஷ்டியினால் தூணில் ஓங்கி டப்புன்னு குத்தினான். அப்புறம் என்ன நடந்தது? ததேவ தஸ்மின் நிததோ அதிவீக்ஷணோ பபூவயோ அந்த கதா அசுத்புதத் யம்மை சதிஷ்ஞோ கதபதம் துவஜாதயः சுத்வா சுதாமாத்யமயம் அங்கமே நிரே. பிறகு அந்த தூணிலிருந்து அதிபயங்கரமான சத்தம் உண்டானது. அது அண்ட சராசரத்தையே பிளந்து விடுவது போல காணப்பட்டது. அதற்குரிய அன்புக்குரிய யுதிஷ்டிர மகாராஜரே, அந்த சப்தம் பிரம்மதேவரை போன்ற தேவர்களின் உள்ளங்களில் எட்டியது.
அதை கேட்ட தேவர்கள் நம்முடைய கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுகின்றது என்று பயந்தார்கள். சவிக்ரமன் புத்திர வதேப்சுரோஜசா நிசம்ய நிகிராதம் அபூர்வம் அத்புதம் அந்த சபாயம் நதர்த்ததஸ்தத்பதம் விதத்ர சூரியேன சுராரியூதபா. தன் அசாதாரணமான வீரத்தை காட்டி தன் சொந்த மகனையே கொல்ல விரும்பிய ஹிரண்யகசிபு இதுவரை தான் கேட்டிராத அதி அற்புதமான அந்த பயங்கரமான ஓசையை கேட்டார். அதை கேட்ட மற்ற அசுர தலைவர்கள் அச்சமடைந்தனர். ஆனால் அந்த சபையில் உண்டான ஓசையின் காரணத்தை அவர்களால் அறிய முடியவில்லை. திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் வருது. சவுண்ட் வருது. இது எங்கிருந்து சவுண்ட் வருது, எங்கிருந்து வருது இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அடுத்தது என்ன நடந்தது? சத்யம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம் சத்யம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம் வியாப்திம் சபூதேஷு அகிலேஷு சாத்மனக அத்ரிஷதா அத்புத ரூபம் உத்பகன் ஸ்தம்பே சபாயம் ந மிருகம் ந மானுஷம் ந மிருகம் ந மானுஷம். என்ன நடந்தது? அப்போ பரமபுருஷர் தமது சேவகரான பிரகலாத மகாராஜனின் கூற்றை உண்மை என்று நிரூபிப்பதற்காக, அதாவது பரமபுருஷர் எங்கும் நிறைந்திருக்கின்றார், சபை நடுவில் உள்ள அந்த தூணிலும் இருக்கின்றார் என்பதை நிரூபிப்பதற்காக பிரகலாதுடைய வார்த்தையை உண்மைன்னு சொல்றது. பிரகலாதர் என்ன பண்ணாரு? அந்த தூணை காமிச்சு சொன்னாரு, அந்த தூண்லயும் மகாவிஷ்ணு இருக்காரு, அந்த தூண்லயும் பகவான் இருக்காரு. அவர் எங்க இல்ல? அவர் இல்லாத இடமும் இல்ல, அவருக்கு எல்லையும் இல்லை. அவர் எல்லா பக்கம் இருக்கிறாரு. இதோன சிங்கா பிரதோன சிங்கா எத்து எத்து யாமே தோன சிங்கா பாகீன சிங்கா ஹிருதயேன சிங்கா நரசிங்கா மாதிம் சரணம் பிரபத்தி. அவர் எங்க இல்ல? அவர் எல்லா இதயத்துக்குள்ள இருக்காரு, எல்லா பக்கமும் இருக்காரு. இப்படி இந்த குழந்தை சொன்ன உடனே ஹிரண்யகசிபு அந்த தூணை காமிச்சு பிரகலாத் சொன்ன தூண்ல கூட பகவான் இருக்காரு. இவன் கோவப்பட்டு தூணை போய் ஒரு முஷ்டியால் உடைக்க போனான். ஹிரண்யகசிபு முஷ்டி இருக்கு இல்லையா, அந்த முஷ்டியில போய் தூணை உடைக்க போனான். ஆனா சத்தம் வருது அதுல இருந்து. சப்தம் மட்டும் வரல. அடுத்து என்ன நடந்தது? இதற்கு முன்பு கண்டிராத அற்புதமான ஒரு ரூபத்தை காட்டி அருளினார். அந்த ரூபம் எப்படி இருந்தது? இந்த விதமான பகவான் மனிதரும் அல்லாத சிங்கமும் அல்லாத அற்புதமான வடிவம் கொண்டு சபை நடுவில் தோன்றினார். ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவானுக்கு. இந்த ஹிரண்யகசிபு பார்த்தா, என்னடா அது? இந்த தூண்ல முதல்ல சத்தம் வந்தது, சத்தம் மட்டும் வந்தது. அப்புறம் பார்த்தா தூணை பிளந்து ஒரு ரூபம் வந்தது. அவன் சத்தம் போடுறான் பாத்தீங்களா, அபயச்சரன். அந்த தூணை பிளந்து ஒரு ரூபம் வந்தது. ஹிரண்யகசிபு பார்த்தா, என்னடா ரூபம் இது? இது சிங்கமும் இல்ல, மனுஷன். நான் மிருகம், நான் மானுஷம். இது சிங்கமும் இல்ல, மனுஷனும் இல்ல. உடம்பெல்லாம் மனித ரூபத்தில் இருக்கு, முகம் சிங்க ரூபத்தில் இருக்கு. அடுத்து என்ன நடந்தது? சசத்வமேனம் பரிதோ விபஸ்வன் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அனுநிர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபிநரோ விசித்திரம் அஹோ கிமேதன் நிருமிருகேந்திர ரூபாம். அந்த பேரொளியின் காரணத்தை அறிய ஹிரண்யகசிபு சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த பயங்கரமான சத்தம் வந்தது. ஹிரண்யகசிபு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கான். எங்கடா இந்த சத்தம் வருதுன்னு. இந்த சத்தம் மட்டும் வந்தது. இது எங்கதான் இருந்து வருதுன்னு அவன் சுத்தியும் பார்த்துட்டு இருக்கான். மனிதனா சிங்கமா என்று கூற முடியாத பகவானின் அற்புதமான ரூபம் தூணிலிருந்து வெளிப்பட்டது. அந்த ரூபத்தை கண்ட ஹிரண்யகசிபு, பாதி மனிதன் பாதி சிங்கமா உள்ள இது என்னடா ஜீவன், இது என்ன உயிரினம், பாதி மனுஷன் பாதி மிருகமா இருக்கே என்று ஆச்சரியப்பட்டான். ஏடா இது ரூபம், பாதி சிங்கமா இருக்கு பாதி மனுஷனா இருக்கேன்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மீமாம் சமானஸ்ய சமுத்திதோ கர்த்தோ நிர்சிங்க ரூபம் ததலம் பயானகம் பிரத்தப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சதா கேசர ஜ்ரும்பிதானனம் கராலதம் ஸ்ரம் கரவால சஞ்சல சுராந்த ஜிக்வம் பிருகுடி முகோல்பனம் ஸ்தப்தோர்ணத்கர்ணம் கிரிச்சுந்தராத்புத யாதாஸ்ய நாசம் ஹனுபேத பிக்ஷணம்
दिवीश्वरश्चवायम् अधिकपीवर विभोर्पक्षस्थलम् अल्पपत्यमम् चन्द्रां कसोरैश्चरितं धनुर्गै विश्वपूजिनेह च सदं नभायुधं दुरासदं सर्वनिजेदरायुध प्रवेग वित्राविद दैत्यदानवम् இது என்ன சொல்லிருக்கு? தன்முன் நிற்கும் நரசிம்ம ரூபம் யாராக இருக்கக்கூடும் என்று ஹிரண்யகசிபு யோசித்தான். இது யார் என்று முடிவு செய்யும் முயற்சியில் ஹிரண்யகசிபு பகவான் ரூபத்தை ஆராய்ந்தான். இது யாரு? இது யார்? யார் இந்த ரூபம்? இது பாதி மனிதன் பாதி சிங்கம். யார் இது அப்படின்னு யோசிக்கிறான். உருக்கிய தங்கத்தை ஒத்த அவரது கோப கண்கள். நரசிம்மனுடைய கண் எப்படி இருந்தது? உருக்கிய தங்கத்தை போல் இருந்தது. உருக்கிய தங்கத்தை ஒத்த அவரது கோப கண்களில் காரணத்தை பகவானுடைய ரூபம் மிகவும் பயங்கரமா இருந்தது. நரசிம்மனுடைய கண்ணு வந்து அப்படி ரெட் கலர் பயங்கரமா இருக்கு. மேலும் அவரது தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகரிப்பது போல ஜொலிக்கும் அவரது பிடரி மயிர். சிங்கத்துக்கு வந்து ஆண் சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கும். இந்த இடத்துல அப்படியே பிடரி மயிர் இருக்கும் சைட்ல. அந்த பிடரி மயிர் இருக்கு இல்லையா, கோரமான அவரது முகத்தில் பரவி கிடந்தது. சிங்கத்தோட பிடரி மயிர் வந்து அப்படியே முகத்துல பரவி இருக்கு நரசிம்மருடைய முகத்துல. அவரது பற்கள் கொடூரமாக இருந்தன. கத்தி போல் கூர்மையான அவரது நாக்கு. நரசிம்மருடைய நாக்கு எப்படி இருந்தது? கத்தி போல ஷார்ப்பா இருக்கு. சுழலும் வாளை போல் அசைந்தாடியது. அப்படி நாக்கு வந்து கத்தி மாதிரி சுத்திட்டு இருக்கு. அவரது காதுகள் நிமிர்ந்து அசைந்திருந்தன, அசைவற்று இருந்தன. அவர் காது வந்து நிமிர்ந்து அசைவற்று இருந்தது. அவரது நாசிகளும் பிளந்த வாயும் மலை குகை போல் காணப்பட்டது. அவரது தாடைகள் பயங்கரமாக பிரிந்திருந்தன. அவரது முழு உடலும் ஆகாயத்தை தொட்டது. ஜெய் நரசிங்கதேவ பகவானுக்கு. அற்புத சிங்கா. அவரது கழுத்து குறுகியும் பருத்தும் இருந்தது. அவரது மார்பு அகன்றும் இடை மெலியதாகவும் இருந்தன. அவரது உடலிலிருந்து ரோமம் சந்திரகிரகணி போல் வெண்மையாக இருந்தது. படை அணிகளைப் போல் இருந்த அவரது கைகளில் சங்க சக்கர கதை தாமரை முதலான இயற்கையான ஆயுதங்கள் இருந்தன. அசுரர்களையும் கயவர்களையும் நாத்திகர்களையும் அவர் கொல்லும் பொழுது அவரது கைகள் எல்லா திசையும் பரவி கிடந்தன. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு. பிராயேன மேயம் கிரினோருமாயினா வதஸ்மிருதோனேன சமுத்யேன கிம் ஏவம் பிரவஸ்யதோ அப்யபதத்வதாயுதோ நதன் நிருசிம்ஹம் பிரதி தைத்ய குஞ்சரஹ. அடுத்து என்ன நடந்தது? சிறந்த மாயாவி சக்தியுடைய பகவான் விஷ்ணு என்னை கொல்வதற்காக இவ்வாறு திட்டமிட்டுள்ளார். ஹிரண்யகசிபு என்ன நினைக்கிறாரு? இந்த மாயாவி விஷ்ணு தான் என்ன கொல்றதுக்கு இப்படி ஒரு ரூபத்துல வந்திருக்காரு. இவன் மனுஷனும் இல்ல மிருகம் இல்லாத மாதிரி ரூபத்துல வந்திருக்காரு. ஆனாலும் இத்தகைய ஒரு முயற்சியில் என்ன பயன்? இந்த விஷ்ணு என்ன பண்ணிட முடியும்? என்னுடன் யாராலும் போரிட முடியும். என்னுடன் யாரால் போரிட முடியும்? என் கூட யார் சண்டை போடுவார் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்ட ஹிரண்யகசிபு இந்த எண்ணத்துடன் தன் கதையை எடுத்துக்கொண்டு ஒரு யானையை போல பகவானை தாக்கினான். ஹிரண்யகசிபு என்ன நினைக்கிறான்? இந்த விஷ்ணு என்னது ஒரு மாயாவியாச்சு. இவர் திடீர்னு பார்த்தா மனிதனும் இல்ல சிங்கமும் இல்லாத ரூபத்துல வந்திருக்காரு. இவர் என்ன கொல்லலான்னு முடிவு பண்ற. என்ன யாரால கொல்ல முடியும்? இதுதான் அசுரன். இந்த அசுரன் நினைச்சுட்டா என்னை யாருமே கொல்ல முடியாது, நான் இவரை கொன்னுருவேன் அப்படின்னு ஒரு கதை எடுத்துனான். ஒரு கதை எடுத்துட்டு போய் ஒரு யானை வந்து யானையை போல சீறி பாய்ந்து போய் பகவானை தாக்கினான். அலக்ஷிதோ அக்னோபதீத பதங்கமோ யதா நிர்சிங்கோ சசி சோ அசுரஸ்ததா நதத் விசித்ரம் கலு சத்வதாமனி ஸ்வதேஜசா யோது நூபுராபிதத்தமஹ. எப்படி ஒரு சிறு பூச்சி பலவந்தமாக நெருப்பில் விழுந்து மறைந்து போகின்றதோ, என்ன பண்ணும்?
ஒரு சின்ன பூச்சி போய் தக நெருப்புல போய் விழுந்து எரிஞ்சு பஸ்பமாயிடும், சாம்பலாயிடும். அந்த மாதிரி பகவானை தாக்கிய ஹிரண்யகசிபு அவரது பெரும் ஜோதியில் மறைந்து போனான். பகவானுடைய உடல்ல இருந்து அப்படி பிரகாசம், தேஜஸ், பகவானுடைய நரசிம்மருடைய உடல்ல இருந்து அப்படி ஒரு தேஜஸ் வருது. அதுக்குள்ள ஹிரண்யகசிபு போய் காணாமலே போயிட்டான். பகவான் எப்பொழுதும் சுத்த சத்துவ நிலையில் இருக்கிறார். எனவே இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. முன்பு சிருஷ்டியின் போது பகவான் இருண்ட பிரபஞ்சத்தில் நுழைந்து தமது ஆன்மீக ஜோதியில் அதை பிரகாசப்படுத்தார். கிருஷ்ணா வந்து பிரபஞ்சத்தை படிக்கும் போது இருட்டாக தான் இருக்கு. அது பகவான் உள்ளக்குள்ள நுழையும் போது அது பிரகாசமா இருக்கு, வெளிச்சம் வருது. இப்ப ஹிரண்யகசிபு என்னன்னா பகவானுக்குள்ள போனான். ஒரு கதை எடுத்துன்னு போய் நரசிம்மரை அடிக்கிறதுக்கு பாஞ்சு போய் நரசிம்மருக்குள்ள போனான். ஏன்னா அது பயங்கர ரூபம் வந்து, அந்த ரூபம் வந்து நரசிம்மருடைய உடல்ல இருந்து பயங்கரமான பிரகாசம் வந்து. சரி, இப்ப என்ன நடந்தது அப்போ? ததோ விபத்யானுஹயனம் மகாசுரோ ருஷா நரசிம்ஹம் கதையோருவயோ தம் விக்ரமந்தம் சதத் சகதம் கதாதரோ மகோரதம் தாக்ஷசுதோ யதாக்ரிஹித். அதன் பிறகு கோபாவேசமடைந்த பெரிய அசுரனான ஹிரண்யகசிபு வேகமாக பாய்ந்து வந்து தன் கதையால் நரசிம்மதேவரை தாக்க துவங்கினான். ஆனால் பகவான் நரசிம்மதேவருடைய தேவர் கருடன் ஒரு பாம்பை, பெரிய பாம்பை பிடிப்பது போல அந்த பெரிய அசுரனை பிடித்தார். கருடன் என்ன பண்ணுவாரு, சில நேரம் பாம்பை கவிடுவார். எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் கருடன் தூக்கிடுவார். அந்த மாதிரி இந்த ஹிரண்யகசிபு ஒரு கதை எடுத்துட்டு போய் நரசிம்மரை தாக்க போனா, இந்த ஹிரண்யகசிபு ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கான். இந்த ஹிரண்யகசிபுவே ஒரு பெரிய பர்வதம் மாதிரி இருக்கான். அவன் நரசிம்மரை தாக்க போனா அவனை அப்படி பிடிச்சிட்டாரு பகவான். அதுக்கு பிடிச்சிட்டாரு அவனை. அப்ப பகவான் எவ்வளவு பெரிய ரூபமா இருப்பார். மலை மாறி இருக்கிற ஹிரண்யகசிபுவே பகவான் பிடிச்சாருன்னா அவருடைய ரூபம் அது அற்புத சிங்கா, அதி அற்புத ரூபம். அஹோபிலம் அஹோபலம், அஹோபலம் அஹோபலம். என்ன பலம் அவருக்கு, என்ன ரூபம் அது! அற்புத சிங்கா, அற்புதமான ரூபம். அந்த பிரம்மாண்டமான அற்புதமான ரூபம் நரசிம்மர் எடுத்துட்டாரு. அவருடைய தலைமுடி சிங்கத்தோட பிடரி மேல் ஆகாசத்துல பரவின்றது. ஹிரண்யகசிபு போனா அவனை பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாரு. ஒரு கருடர் வந்து பாம்பு பிடிக்கிற மாதிரி, ஒரு குழந்தை பூச்சியை பிடிக்கிற மாதிரி அவர் பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சதஸ்ய சஸ்தோதி கலிதம் ததாசுரோ விக்ரீடதோ யத்வத் அகீர்கிருதத்மதஹ அசாது அமன்யந்த கிருதோ கலோம அமர கணச்சதா பாரத சர்வ நிஷ்டின்பயா. ஓ யுதிஷ்டிர மகாராஜாவே, இதை வந்து நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜா சொல்லிட்டு இருக்காரு. ஓ யுதிஷ்டிர மகாராஜாவே, சிறந்த பரத புத்திரரே, கருடன் சில சமயங்களில் விளையாட்டாக பாம்பை தன் வாயிலிருந்து நழுவ விடுவது போல பகவான் நரசிம்மதேவரும் ஹிரண்யகசிபுவை தமது கையிலிருந்து நழுவி செல்ல ஒரு வாய்ப்பு அளித்தார். வந்து நரசிம்மர் விளையாடிட்டு இருக்காரு ஹிரண்யகசிபுட்ட. ஹிரண்யகசிபு பிடிச்சிட்டு அவன் விட்டுட்டாரு. அவன் முதல்ல பிடிச்சாரு, ஹிரண்யகசிபுவை பிடிச்சிட்டாரு, அப்புறம் விட்டாரு. அவன் நழுவி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அப்பொழுது தங்கள் இருப்பிடங்களை இழந்த அந்த அசுரனிடம் உள்ள பயத்தினால் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த தேவர்கள் பகவான் இந்த செயலை நல்லதுக்கல்ல என்று எண்ணி கலங்கமடைந்தனர். ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, தேவர்கள்லாம் ஹிரண்யகசிபு பயந்து ஒழிஞ்சுட்டு இருக்கான். 3 உலகத்தையும் ஹிரண்யகசிபு பிடிச்சிட்டான். 3 உலகத்தையும் ஹிரண்யகசிபு பிடிச்சு ஆண்டுட்டு இருக்கான். தேவர்கள்லாம் தங்க உலகத்தை விட்டு போய் ஒளிஞ்சு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நரசிம்மர் வந்து ஹிரண்யகசிபு கொன்னுடுவார்னு பார்த்தா அவனை விட்டுட்டாரு. இதை கண்டு கலங்கி போய் பயந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது. நரசிம்மர் ஒரு கொன்னுடுவார்னு பார்த்தா விட்டுட்டாரே அவனை. தம்மன்யமானோ நிஜ வீரியை சங்கீதம் யத்தஸ்ய முக்தோ நிருகரீம் மகாசுரஹ புனஸ்தமாஜஸ்ய கட்கசத் கர்மணி பிரகிருத்ய லோகேன் பிரகிருஷ்டேகேன கதஸ்ரமோ மிருதே. நரசிம்மதேவரின் கைகளிலிருந்து ஹிரண்யகசிபு விடுவிக்கப்பட்ட பொழுது
தன் வீரத்தை கண்டு பகவான் பயந்து விட்டதாக தவறாக அவன் எண்ணிக்கொண்டார். பாத்தீங்களா, இதுதான் பொய்யங்காரம். எண்ணிகசிபு என்ன நினைச்சிட்டான், ஓ இந்த நரசிம்மருக்கு பயம் வந்துருச்சு, அதை விட்டுட்டாரு, நான் எல்லாம் எவ்வளவு பெரிய பலசாலி, நல்லா எவ்வளவு வீர தீர சூர பராக்கிரம, எண்ணிகசிபு நினைச்சு நான் பெரிய வீரன், நான் பெரிய மாவீரன். இதுதான் எப்பவுமே அசுரங்கள் பொய்யங்காரத்தினால தன்னை பெரிய வீரன் நினைச்சிட்டு, நான் பெரிய வீரன். அதனாலதான் எண்ணிகசிபு நினைச்சுட்டான், இந்த பொய்யங்காரத்தினால அவன் நினைச்சுட்டான் இந்த நரசிம்மன் பயந்து விட்டுட்டாரு. எனவே அவன் சிறிது களைப்பாரிய பின், அவன் ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டான், அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணா, தன் கத்தியையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு பெரும் பலத்துடன் மீண்டும் பகவானை தாக்கினான். இப்ப என்ன பண்ணா, ஒரு கையில கேடயம் இன்னொரு கையில வாளு எடுத்துட்டு வேகமா போய் நரசிம்மரை தாக்குறான். தம்சேன வேகம் சதசத்ரவத்மபிஸ் சரந்தமஹ சித்ரம் உபரி அதோ ஹரிஹி கிருத்பாடஹாசம் கர உஸ்ஸனோ பலம் நிமீத சாக்ஷம் கிரகே மகாஜவஹ. பரமபுருஷரும் மகா பலசாலியமான பகவான் நாராயணர் கிரீச்சிடும் அட்டகாசமான சிரிப்பொலியை செய்தார். எண்ணிகசிபு நரசிம்மர் எண்ணிகசிபு பார்த்து சிரிக்கிறார். அவன் ஏன் சிரிக்கிறாரு, இந்த முட்டா பையன் நான் வேணுதான் விட்டேன், இவன் நினைச்சிட்டு இருக்கா நான் பயந்து போயிட்டேன். அவர் சிரிக்கிறார், நரசிம்மர் சிரிக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு, பிறகு எந்த இடைவெளியும் இல்லாதபடி கத்தியாலும் கேடயத்தாலும் தன்னை பாதுகாத்து வந்த எண்ணிகசிபுவை பகவான் பிடித்தார். இப்ப என்ன பண்ணிட்டாரு, திரும்பி எண்ணிகசிபு பிடிச்சிட்டாரு. எண்ணிகசிபு பிடிச்சு நரசிம்ம தேவருடைய சிரிப்பொலியின் பயத்தினால் கண்களை மூடிக்கொண்டபடி எண்ணிகசிபு சில சமயம் ஆகாயத்திலும் சில சமயம் பூமியிலும் சஞ்சரித்தார். எண்ணிகசிபு என்ன பண்ணா, நரசிம்மர் சிரிக்கிறத பார்த்தோம், நரசிம்மர் சிரிக்கிறத பார்த்து இவன் பயந்து போய் இவன் நிதானத்துல இழந்து அங்க ஓடுறான் இங்க ஓடுறான், ஆகாசத்துல போறான் பூமியில வர்றான், பயந்து நடுக்கிட்டான். ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நரசிம்மர் பயந்து போயிட்டான்னு நினைச்சான். இதுதான் முட்டாள்தனம். விஸ்வசுவரந்திரம் கிரகநாதுரம் ஹரேத் யாலோ யாதாகும் புலிசாட்சரத்வசம் துவாரி ஊரும் ஆபத்யதார லீலயா நகைர் யதாகிம் கருடோ மகாவிஷாம். பாம்பு எலியை பிடிப்பது போல, பாம்பு எலியை பிடிப்பது போல, அல்லது கருடன் கொடிய விஷமுள்ள பாம்பை பிடிப்பது போல. பாம்பு எலிய சுண்டெலி இருக்கு இல்லையா, சுண்டெலி வேகமா பாம்பு போய் டக்குன்னு பிடிச்சிடும். அதே போல கருடன் பாம்பை ஈஸியா பிடிக்கும். பகவான் நரசிம்ம தேவர் இந்திரனின் வஜ்ராயத்தாலும் துளைக்க முடியாத எண்ணிகசிபுவை பிடித்தார். இந்திரனுடைய வஜ்ராயத்தால கூட எண்ணிகசிபு துளைக்க முடியும். ஏன் எண்ணிகசிபு வஜ்ராயத்தால துளைக்க முடியாது? பிரம்மாட்ட வரவாங்கிட்டான், எந்த ஆயுதத்தாலும் நான் கொல்லப்படக்கூடாது. அந்த எண்ணிகசிபுவை பகவான் பிடிச்சிட்டாரு, திரும்பி பிடிச்சிட்டாரு. பிடிபட்டதனால் துன்புற்று 4 திசையிலும் அவனது அங்கங்களால் சுழல பகவான் நரசிம்மதேவர் சபை மண்டத்தின் வாயில் படியில் அந்த அசுரனை தன் தொடையில் மேல் கிடத்தி தமது விரல் நகன்களால் விளையாட்டாக கிழித்து தள்ளினார். தவகர கமலவரே நகமாத்புத சிங்கா தலித ஹிரண்யகசிபு தனுபிங்கா கேசவதேதா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே ஜெய ஸ்ரீ நரசிங்கதேவ பகவான் கி. உனக்கெல்லாம் இதுக்குடா ஆயுதம், டைம் வேஸ்ட், இந்த நகமே போதும், உனக்கு ஆயுதமே தேவையில்லை. எண்ணிகசிபு பார்த்து ஹரே கிருஷ்ணா, எண்ணிகசிபு பார்த்து நரசிம்மர் என்ன நினைக்கிறாரு, உனக்கு ஆயுதமே தேவையில்லை, உனக்கெல்லாம் எதுக்கு ஆயுதம் எடுக்கணும், நகமே போதும். தவகர கமலவரே நகம் அற்புத சிங்கா, அற்புத சிங்கா. அந்த அற்புதமான பிரம்மாண்டமான ரூபடுத்தின நரசிம்மர் அந்த எண்ணிகசிபுவை வாசப்படிக்கு நடுவுல போட்டு, தொடைக்கு நடுவுல போட்டு அவன் குடலை பீஸ் பீஸா வயிறு கிளிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த குழந்தைகள்லாம் எழுத பேப்பர் கொடுத்தா பேப்பர் பீஸ் பீஸா கிழிச்சு இல்லையா? சின்ன வயசுல குழந்தைகள் நோட் புக் கொடுத்து பாருங்க, அக்குவே ராணிவர் பிரிச்சிருவாங்க.
பண்ணிருக்கீங்களா? சின்ன வயசுல பென்சில வச்சு கிழிச்சு பீஸா எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எண்ணெய் தொடையில போட்டு நரசிம்மர் வயிற்று கிழிச்சு குடலை உருவிட்டார். ஜெய் ஸ்ரீ நரசிங்கதே பகவானுக்கு. संप्रम्बदुश्रीक्ष्य कराललोचन्यो व्यादात्मदानन्दं लिलीगन्वज्विरला अश्रुप्रवाद्रन केसराननो यदान्द्रमाली विदीर्घं यजाहरिः. பகவான் நரசிம்மதேவரின் வாயும் பிடரி மயிரும் ரத்தம் தோய்ந்திருந்தது. அவன் கொடல உரும்போ ரத்தம்லாம் தெரிச்சுது. அவரோட வாயில பிடரி மயிரெல்லாம் பிளட் ஃபுல்லா. நரசிம்மருக்கு பயங்கர கோபம் பொங்கி அவரது கொடூரமான கண்களை காண்பது சாத்தியமற்றதா இருந்தது. அவருடைய கண்ணை பார்க்க முடியல, அப்படி ரெட்டிஷா இருக்கு. பரமபுருஷராகிய நரசிம்மதேவர் தமது நாக்கினால் வாயின் நுனி பாகத்தை நக்கிக் கொண்டு எண்ணெய் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்ட குடல்களாகிய ஒரு மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காட்சியானது அப்பொழுதுதான் ஒரு சிங்கம் யானை கொண்டது போல் காட்சி எடுத்தது. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதே பகவானுக்கு. அவன் குடலை உருவி மாலையை போட்ட. அடுத்து என்ன நடந்தது? நகாங்குரோத்பாதித சரோருகம் விஸ்ருத்ய தஸ்யானுச்சரானுதாயுதாம் அகன் ஸ்மசான் நகசஸ்திரபாணிபீத் தோதண்டயூதோ அனுபுதான் சகஸ்ரஷக. பற்பல கைகளுடைய பரமபுருஷர் முதலில் எண்ணெய் இதயத்தை பிடுங்கிவிட்டு அதனை ஒருபுறம் எரிந்து அவன் உடம்புல இந்த இதயத்தை பிடுங்கி எடுத்து தூக்கி வீசிட்டு. எவ்வளவு கோபம் வந்திருக்கு நரசிம்மருக்கு. ஏன் நரசிம்மருக்கு இவ்வளவு கோபம்? பிரகலாதரை போய் டார்ச்சர் பண்ணா, ஒரு கிருஷ்ண பக்தரை போய் தொந்தரும். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஏதாவது பப்ஜி கேம் விளையாண்டுதா, இல்ல அப்பா மட்டும் ஏதாவது காசு கொடுத்து தகராறு பண்ணிச்சா, சைக்கிள் வாங்கி கொடுன்னு சொல்லிச்சா, 2 வீலர் வாங்கி கொடுன்னு சொல்லி ஒன்றும் கேட்க. அது பாட்டுக்கு அமைதியா உட்காந்து பிரகலாத குழந்தை அவர் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருந்தார். இது இந்த அசுரனுக்கு பிடிக்கல. அவரை போட்டு என்ன தொந்தரவு பண்ண. பிரகலாதர் என்னெல்லாம் பண்ணா? எண்ணெய் மலை வச்சு தூக்கி போட்டாரு, யானை வச்சு மிதிக்க பார்த்தாரு, பாம்பு விட்டு கொள்ள வச்சாரு, நெருப்புல தூக்கி போட்டாரு, சமுத்திரத்தை தூக்கி போட்டாரு, விஷம் கொடுத்து கொள்ள பார்த்தாரு. நாமளா இருந்தா ஓடிடுவோம், அந்த இடத்துல இருக்க மாட்டோம். அப்பாவாவது அரண்மனையை ஒண்ணு வேண்டான்னு ஊரை விட்டே ஓடிடுவோம். ஆனா பிரகலாத் மகாராஜா ரொம்ப பொறுமையா அமைதியா சகிச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா பிரகலாத் மகாராஜா தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாத் மகாராஜ் ஏன் பயமே இல்லை? இந்த எண்ணெய் என்ன பண்ணாலும் ஏன் பயம் இல்லை? காலையில பேசியிருந்த பாவத கிளாஸ் ஏன் பிரகலாத் மகாராஜ் பயம் இல்லை? இல்ல நான் இந்த உடம்பு இல்ல ஆத்மா, அதான் தன்னை உணர்ந்த ஆத்மா. ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, ஆயுதங்களால வெட்ட முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா. ஆத்மாவை போய் பீஸா வெட்ட முடியாது. இந்த உடம்பை பீஸா வெட்டிடலாம். நம்ம உடம்பை என்ன பண்ணிடலாம்? பீஸா வெட்டிடலாம். ஆனா ஆத்மா வெட்ட முடியாது. நம்ம உடம்பை நெருப்புல போட்டு எரிச்சிடலாம், ஆனா ஆத்மாவை எரிக்க முடியாது. இந்த உடம்பை தண்ணியில போட்டு நினைச்சிடலாம், ஆத்மாவை நினைக்க முடியாது. இது யார் நல்லா உணர்ந்திருந்தா? நாமளும் காலங்காலமா படிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனா இன்னும் உணரல. நாமளும் படிச்சிருக்கோம் இந்த உடம்பு இல்ல ஆத்மான்னு. ஆனா இந்த உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதான். ஆனா பிரகலாத் மகாராஜா செல்ஃப் ரியலைஸ், தன்னை உணர்ந்த ஆத்மா. அந்த குழந்தை அவ்வளவு தொந்தரவு பண்ண அது பொறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தது. ஆனா யாரால பொறுத்துக்க முடியல? பகவானால பொறுத்துக்க முடியல. அதனால அவருக்கு அவ்வளவு கோபம். என்ன பண்ணாரு? முதலில் எண்ணெய் இதயத்தை பிடுங்கி விட்டு அதனை ஒருவன் எரிந்த பின் அந்த அசுரனுடைய சேனைகளின் பக்கம் திரும்பினார். எண்ணெய் ஹார்ட் இருக்குல்லையா, அதை பிடிக்கி வீசிட்டு அவன் குடல உருவி மாலையை போட்டு எண்ணெய் மடியில போட்டு அவன் குடலை உருவி எடுத்துட்டான். குடலை புடுங்கி எடுத்து மாலையா போட்டு அவன் ஹார்ட் இருக்கு இல்லையா, என்னமோ இதை திருக்கி போடுற மாதிரி, முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டாரு. அவர் ஹார்ட்டை புடிங்கி எடுத்துட்டாரு. எண்ணெய் இருதயத்தை புடுங்கி இதான் ஃபர்ஸ்ட் அறுவை சிகிச்சை. ஃபர்ஸ்ட் ஹார்ட் சர்ஜரி நரசிம்மர் தான் பண்ணிருக்காரு. எண்ணெய் ஹார்ட்டை புடுங்கி எடுத்துட்டாரு. அவன் ஹார்ட்டை புடுங்கி தூக்கி வீசிட்டாரு. வீசிட்டு என்ன பண்ணாரு?
திரும்பி பார்த்தா இந்த அசுரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஹிரண்யகசிபுடைய சேவகர்கள், வேலைக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், அசுர நண்பர்கள் அவங்க பக்கம் திரும்பினர். அந்த சேனைகள் பகவானுடன் யுத்தம் செய்ய உயர்த்திய ஆயுதங்களுடன் ஆயிரக்கணக்கில் வந்தனர். ஆனால் ஹிரண்யகசிபுவிடம் விசுவாசம் மிக்க அந்த சேனைகள் எல்லாம் பகவான் நரசிம்மதேவர் தனது நகங்களின் நுனிகளாலேயே கொன்று விட்டார். 2 பூச்சி நசுக்கிறமா நசுக்கி போட்டார். எல்லா அசனையும் பிடிச்சி பூச்சி நசுக்கிறமா நசுக்கி போட்டார். இல்ல சின்ன குழந்தைகள் என்ன பண்ணிருப்போம், பூச்சி நசுக்கிடுவோம். அது என்னமோ குழந்தைகளுக்கு பூச்சி கண்டா பிடிக்காது, பிடிச்சி நசுக்கிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த பூச்சி அது பாட்டு போயிட்டு இருக்கு, எறும்பு ஏதாவது போகும், இவன் போய் டக்குன்னு அமுத்தி விட்டுருவான். அந்த மாதிரி பண்ணிருக்கான் போல, சிரிக்கிறாங்க. பூச்சி நசுக்கிருக்கியா நீ? பண்ணிருக்கான். உன் தம்பி பண்ணிருக்கானா? பாத்தீங்களா? அவன் பண்ணா ஒத்துக்க மாட்டான், தம்பி பண்ணான்னு சொல்றான். இவங்களும் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேர் இந்த சின்ன வயசுல, இப்போ எல்லாம் இந்த குழந்தைகள் எல்லாம் பண்றது இல்ல. சின்ன வயசுல இந்த 80s 90s சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிய செடி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் வெட்டிக்கிளி அடிப்பாங்க. பட்டாம்பூச்சி பிடிக்கிறது பண்ணிருக்கியா? பட்டாம்பூச்சி பிடிச்சி பாட்டில் அடைச்சு வைக்கிறது, அவ்வளவுதான். என்ன பண்ணும், நம்மள பிடிச்சி பாட்டில் போட்டு வச்சிருவாரு கிருஷ்ணா. தேவையாது. அப்ப தெரியாம பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷாமி மாசு. சரி நீ தெரியாம பண்ணிட்டே, இதுக்கு முன்னாடி நீ கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம். பட்டாம்பூச்சி பிடிச்சி நசுக்கிருக்கலாம், வெட்டுக்கிளி பிடிச்சிருக்கலாம், அப்புறம் ஓடுறது போடுறது ஊடுறது பறக்கிறதெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம். சரி பரவாயில்ல, இப்ப நீ திருந்திட்ட, கிருஷ்ண பக்தி பண்ற, பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். இனிமேல் கொண்டு அந்த தப்பு செய்யாதுங்க, இனி அந்த பாவம் செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு கிருஷ்ணர் வந்து ஓகே பரவாயில்ல மன்னிச்சு விட்டுறேன். அதனால கிருஷ்ணரோட கருணை வாய்ந்தவர் யாரு இருக்க முடியும் இல்லையா? என்ன பண்ணாரு, இந்த நரசிம்மர் வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் பிடிச்சு பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டார். அப்புறம் என்ன நடந்தது? ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறியா? சடாவதூதா ஜலதா பிரபாபதன் பராபதன் திருஷ்டி விமூடயோ ரோச்சிசா அம்போதய ஸ்வாசஹதா விக்ஷுப்ரூர் நிக்ராதபீதா திகிபா விசுத்ரகா. நரசிம்ம தேவரின் தலையில் உள்ள மயிர்களால் உதறி தள்ளப்பட்ட மேகங்கள் இங்கும் அங்கும் சிதறப்பட்டன. வானத்துல மேகம் கூட்டமா போகும் பாத்திருக்கீங்களா? அந்த மேகம் என்னாச்சு, நரசிம்மருடைய தலைமுடி பட்டு தட்டி தெரிச்சு விழுது. நரசிம்மருடைய கேசம் வந்து பிடரி மயிர் ஆகாசத்துல பறக்குது. அப்ப எவ்வளவு பெரிய ரூபமா இருந்திருப்பாரு. அதுதான் அற்புத சிங்கா. நரசிம்மருடைய பிடரி மயிர் ஆகாசத்துல பறக்குது, அந்த மேகங்கள்லாம் தட்டு தெரிச்சு போய் விழுகுது. அவரது பிரகாசமான கண்கள் ஆகாயத்தில் ஒளிரும் கிரகங்களின் பிரகாசத்தையும் கவர்ந்து சென்றன. ஆகாசத்துல வந்து சந்திரன் சூரியன் ரொம்ப பிரைட்டா இருக்கும் இல்லையா? ஆகாசத்துல வந்து பௌர்ணமி அன்னைக்கு நிலவு ரொம்ப பிரகாசமா இருக்கும், சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆனா இப்ப நரசிம்மருடைய கண்கள் ஆகாசத்துல பிரகாசமா இருக்கு, அதெல்லாம் மங்கி போயிடுது. சந்திரன் சூரியன்லாம் இன்வாலிட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு தேஜஸ் நரசிம்மருடைய கண்கள். அவரது சுவாசம் கடல்களையும் சமுத்திரங்களையும் கொந்தளிக்க செய்தது. அப்ப எப்படி இருந்திருக்கும்? கடலே கொந்தளிச்சதுனா, நரசிம்மருடைய மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அந்த மூச்சு காற்று பட்டு, நரசிம்ம தேவருடைய மூச்சு காற்று பட்டு என்னாச்சு, கடல் கொந்தளிச்சுதான். அவரது கர்ஜனையின் காரணத்தால் உலகில் உள்ள எல்லா யானைகளும் பயந்து அலற துவங்கின. நரசிம்மன் கர்ஜனை பண்ணார்ல, இந்த கர்ஜனை கேட்டு யானை பிளிரிட்டு ஓடுது. யானை எல்லாம் இந்த நரசிம்மனுடைய கர்ஜனை கேட்டு என்னாச்சு, யானை எல்லாம் பயந்து பிளிரிட்டு ஓடுது. யானை ஓடுறத பாத்தீங்களா, டிக்கு டிக்கு டிக்குன்னு ஓடு, அது மாதிரி அது பிளிரிட்டு ஓடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? விடி படிக்கலாம் போல இருக்கு இன்னைக்கு. ஜௌசஸ்தஸ்துதோச்சித்த விமான லங்குசா ரோத்ரஸ்சஷ்மாச்ச பதாபிபீடிதா சைலாசமுபேதுரமுஷ்ய ரம்ஹசா தத்தேஜசாகம் ககுபோ நரேஜிரே.
ஆகாய விமானங்கள் நரசிம்மதேவரின் தலை மயிர்களால் விண்வெளியிலும் உயர் கிரக அமைப்புகளும் வீசி எறியப்பட்டன. அப்ப ஆகாய விமானம் இருந்திருக்கு. நரசிம்மதேவர் வந்தபோது ஆகாய விமானம் இருந்திருக்கு, ஏரோப்ளைன் இருந்திருக்கு. யாருடைய ஏரோப்ளைனு? நரசிம்மதேவர் அவதாரம் பண்ணும்போது ஆகாய விமானம் இருந்திருக்குன்னா அந்த விமானம் யார் ஓட்டிட்டு போனா? பிரம்மாவுடைய ஏரோப்ளைனு. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு 33 கோடி தேவர்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் இருக்கு. நம்ம எப்படி பிளைட்ல போறோமோ அந்த மாதிரி அவங்களும் ஒரு பிளைட்ல வச்சிருக்காங்க. அது சில நேரங்கள்ல பிரைவேட் பிளைட் எல்லாம் இருக்கு, தனி நபருக்கான விமானம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இந்த அரசியல் தலைவர்லாம் வருவாங்க, தனி விமானத்தில் பறந்து சென்றார், ஊர்ந்து சென்றார், பெருமையா போட்டுக்குவாங்க. அவன்கிட்ட காசு இருக்கு, போறான். இந்த முட்டா பையன் வாய பொழுது பார்த்துட்டு இருப்பான் அவன் விமானத்துல போறான். சமீபத்தில் கூட ஒரு மெசேஜ் வந்தது, ஏதோ ஒரு நடிகர் விமானத்துல மேல போயிட்டு கீழே இருந்து வாய பொழுது பார்த்துட்டு இருக்கிறான். இதுதான் நீங்க முட்டா ஜனங்க, இரணிகசிபு மாதிரி. என்னாச்சு, நரசிங்கதேவருடைய பிடரி மயிர் ஆகாசத்துல பரவி மேகங்கள்லாம் தட்டி தெரிச்சது இல்லையா? அப்ப தேவர்கள்லாம் அவங்க விமானத்துல வந்தாங்க, அந்த விமானங்கள் தட்டி தெரிச்சு போய் விழுந்தது. என்னாச்சு, அந்த விமானங்கள்லாம் வீசி எறியப்பட்டன. பகவானுடைய தாமரை அதை கட் பண்ணுங்க, அது யாருன்னு பாருங்க. பகவானுடைய தாமரை பாதங்களின் அழுத்தத்தின் காரணத்தினால், பகவானுடைய தாமரை பாதத்தின் அழுத்தத்தின் காரணத்தினால் பூமியானது அதன் நிலையிலிருந்து நழுவி விடுவது போல காணப்பட்டது. அப்ப எப்பேற்பட்ட ரூபம்! பூமி பாதத்தை அழுத்துது, தலை பிடரி மயிர் ஆகாசத்துல பரவி கிடக்கு, மேகங்கள்லாம் தட்டி தெரிச்சு விமானங்கள தெரிச்சு போய் விழுகுது. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு. பொறுக்க முடியாத அவரது பலுவினால் எல்லா குன்றுகளும் மலைகளும் மேலே எழுப்பின. பகவானுடைய தேகத்தின் ஈர்ப்பினால், அதாவது தேஜஸினால் ஆகாயமும் எல்லா திசைகளும் தங்களுடைய இயற்கையின் ஒளியை இழந்தன. நரசிம்மதேவருடைய உடலிருந்து வந்த தேஜஸ் இருக்கு இல்லையா, நரசிம்மதேவருடைய உடலிருந்து வந்த தேஜஸ் ஆகாசம், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் மழுங்கி போச்சு, எல்லாம் மங்கி போச்சு. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு. ததசபாயாமுபவிஷ்டமுத்தயே உத்தமே நிபாசனே ஸ்மிருஷ்ய தேஜசம் விபும் அலக்ஷிதத்வைரதம் அந்தியமக்ஷணம் பிரசண்டவக்ரம் நபாஜ கஷனா. முழுமையான காந்தியும் பயங்கரமான முகபாவத்தையும் வெளிப்படுத்திய பகவான் நரசிம்மதேவர் கோபாவேசத்துடன் தமது சக்திக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் நிகரான எவரையும் காணாது அந்த சபையில் இருந்த மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார். இரணிகசிபுவோடைய சிம்மாசனத்தில் போய் நரசிம்மர் உட்கார்ந்துட்டார். பயத்தினாலும் மரியாதையினாலும் பகவானுக்கு நேரடியாக பணிவிடை செய்ய எவரும் முன்வரவில்லை. இந்த நரசிம்மருடைய கோபத்தை கண்டு பயந்து போய் யாரும் கிட்ட போக மாட்டேங்கிறார். பயத்தினாலும் மரியாதையினாலும் பகவானுக்கு நேரடியாக பணிவிடை செய்ய எவரும் முன்வரவில்லை. எல்லாம் கிட்ட போக பயந்துக்கிறாங்க. அப்படி கோபம், அந்த கோபம் இன்னும் தீரவே இல்லை. நரசிம்மருக்கு அந்த கோபம் தனியவே இல்லை. இரணிகசிபு வதம் பண்ணியாச்சு, ஆனா கோபம் இன்னும் தீரல. நிசாமிய லோக திரியமஸ்ய ஜுவரம் தம் ஆதி தைத்யம் ஹரிநாகதம் மிருதே பிரஹர்ஷ வேகோத்கலிதான நாமுகோ பிரஹூரவர்ஷைத் பக்ஷுசுராஸ்திரியः. இரணிகசிபு 3 உலகங்களின் தலையில் உண்டான மூளை நோயின் வலிக்கு ஒப்பாக இருந்தார். இங்க என்ன சொல்லியிருக்கு, இரணிகசிபு எப்படி இருந்தானா 3 உலகத்தவருக்கு தலைவலியா இருந்தானா, மூளை நோய் மாதிரி. சிலருக்கு இந்த மைக்ரேன் ஹெட்டேக்னு ஒன்று வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரேன் ஹெட்டேக் தலை பொறுத்து பாரம் வெடிச்சு சதறிற போல இருக்கு. அந்த மாதிரி இந்த இரணிகசிபு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் 3 உலகத்துக்கு. இரணிகசிபு என்ன பண்ணிட்டு இருந்தான், 3 உலகத்திற்கு தலைவலியா இருந்திருக்கிறான். இவ்விதமாக அந்த பெரிய அசுரன்
பரமபுருஷரின் கைகளிலேயே கொல்லப்பட்டதை கண்ட சொர்க்கலோகத்து தேவமங்கையர்கள் முகங்கள் எல்லாம் ஆனந்தத்தில் மலர்ந்தன. தேவர்களின் மனைவிகளான அவர்கள் மீண்டும் மீண்டும் பகவான் நரசிம்ம மீது மலர் மாலை பொழிந்தனர். ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவான் கி ஜெய், ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவான் கி ஜெய், ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவான் கி. அப்படி எல்லாம் தேவலோகத்திலிருந்து தேவமங்கைகள் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, குஞ்சகஸ்தலா இவங்களாம் அப்படி பூக்களை மழையா பொழிச்சா எப்படி இருக்கும்? நல்லா அப்படி நறுமணம் மிக்க மலர்கள் அப்படியே மழையா விழுகுது. இப்ப நம்ம அபிஷேகம் பண்ணும்போது போட்டோம் இல்லையா, நரசிம்மர் பூக்கள் அப்படியே மழையா விழுகும். ததா விமான வலிபே நவஸ்தலம் திருதக்ஷதாம் சங்குலமாசனாகினாம் சுரானகா துந்துபயோ அனஜுக்னிதே கந்தர்வமுக்யா மிருதுர் ஜகுஸ்திரியா. என்ன நடந்திருக்கு அடுத்தது? அப்பொழுது பரமபுருஷராகிய நாராயணனின் செயல்களை காண விரும்பிய தேவர்கள் தங்களுடைய விமானங்களின் ஆகாயத்தில் நிரம்பினர். ஆகாயம் பூரா தேவர்கள், ஆகாயம் பூரா 33 கோடி தேவி தேவர்கள் அவங்க விமானத்துல வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணாங்க? தேவர்கள் தங்களுடைய முரசொலிகள், முரசொலி தெரியும் இல்லையா, இப்ப பண்ற முரசொலி துந்துபி, இதுதான் துந்துபி. அந்த துந்துபி ஒரு முரசொலி, அப்படி முரசொலி அடிச்சு துந்துபி எல்லாம் முழங்கி தேவர்கள்லாம் பகவானை புகழ் பாடுறாங்க. அதை கேட்ட தேவலோகத்து நடன மங்கைகள் நடனம் பாட ஆரம்பித்து விட்டார்கள். தேவலோக மங்கைகள்லாம், இந்த தேவர்கள்லாம் கந்தர்வ ரொம்ப அழகா பாடுவாங்க. ஜெய நரசிங்கதேவ் ஜெய நரசிங்கதேவ், நரசிங்கதேவ் ஜெய நரசிங்கதேவ். கந்தர்வ பாட பாட தேவமங்கை எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது? தத்ரூபவஜ்ரவியு தத்ரூபவத்விபுதா பிரம்மேந்திர கிரிகாதய ரிஷய பிதர சித்த வித்யாதர மகோரகா மனவ பிரஜானாம் பதயோ கந்தர்வாப்சர காரணः யக்ஷா கிம் புருஷ தாதர வேதாள சககிண்ணரः தே விஷ்ணு பார்ஷதாः சர்வே சுனந்த குமுதாதய மூர்த்தி பத்தாஞ்சலி புடா ஆசினம் த்ருவ தேஜசாம் ஈடிரே நரசாதுலம் நாதி துராச்சரா பிரதக். இங்க நிறைய பேர் சொல்லியிருக்கு. யாரெல்லாம்? ஓ பிரியமுள்ள யுதிஷ்ட மகாராஜா, அப்பொழுது பகவானை அணுகியவர்கள் யாரெல்லாம் பகவான் கிட்ட வராங்க? பிரம்மதேவர், இந்திரன், சிவபெருமான் முதலான தேவர்கள், சிறந்த மகா முனிவர்கள், பித்ருலோக, சித்தலோக, வித்யாதரலோக மற்றும் நாகலோக வாசிகள், மனுக்கள், பல்வேறு கிரகங்களின் தலைவர்கள், தேவலோகத்து நடன மங்கைகள், கந்தர்வர்கள், சாரணர்கள் மற்றும் யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிண்ணறலோகவாசிகள், வேதாளங்கள், கிம்புருஷலோகவாசிகள் மற்றும் கந்தர்வர்கள், சுனந்தன், குமுதன் முதலான விஷ்ணுவின் அந்தரங்க சேவகர்கள் எல்லாரும் அங்க வந்தாங்க. இவர்கள் அனைவரும் பேர் ஒளியுடன் பிரகாசத்துடன் பகவான் அருகாமையில் வந்தனர். பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தலைக்கு மேல் கூப்பிய கரங்களுடன் பகவானை வணங்கி ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவான் கி ஜெய் ஹோ, அப்படி கையை தலைக்கு மேல தூக்கி நரசிம்ம தேவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த மாதிரி பகவானுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. இந்த இரணிகசிபு வந்து என்ன தொந்தரவு பண்ணா, என்னுடைய பக்தனை பிரகலாதனை சும்மா விடக்கூடாது. அந்த கோபத்தினால அந்த இரணிகசிபு வதம் பண்ணிட்டு நரசிம்மர் கோபத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இவங்கெல்லாம் பயந்து பயந்து அப்படியே ஒருத்தரா வந்து போய் பிரார்த்தனை பண்ணாங்க. அப்பதான் பிரம்மா சொன்னாரு, பிரகலாதர் கூப்பிட்டு, பகவான் ரொம்ப கோபமா இருக்காரு, எங்களுக்கெல்லாம் போக பயமா இருக்கு, பிரகலாதா நீ போன், நீ கிட்ட போய் பகவானை சமாதானப்படுத்து. அவ பிரகலாதர் என்ன சொன்னாரு? ஓ பிரம்மதேவரே, நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த தேவர், நீங்க எவ்வளவு பகவானுக்கு பிரியமானவர். நான் ஒரு அசுர குலத்துல பிறந்தவன், நான் வந்து ஒரு அசுர குலத்துல பிறந்த ரொம்ப கீழையான ஆத்மா. நான் எனக்கு என்ன தகுதி இருக்கு பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண?
அவர் யாரு? பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவர் கிட்ட போறதுக்கோ அவரை அணுகிறதுக்கோ எனக்கு ஒரு யோகியதையும் ஒரு தகுதியும் இல்லை. நான் ஒரு அசுர குலத்துல பிறந்த, நான் கீழேயான ஆத்மா. நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தேவர்கள். நீங்க வேணா பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம், நீங்க பகவானுக்கு பிரியமானவங்க. நான் எல்லாம் போய் அப்படின்னு பிரகலாதர் சொல்றேன். இது எதனால? பக்தனுக்கே உண்டான பணிவு. பிரகலாத் மகாராஜ பணிவுனால சொல்றாரு, எனக்கெல்லாம் உங்ககிட்ட அவர் பகவான்கிட்ட போறதுக்கு தகுதி இல்லை. ஆனா யாருக்காக வந்திருக்காரு? பகவான் அவதாரம் பண்ணது பிரகலாதுக்கு வேண்டியது. அப்பதான் பிரம்மா சொன்னாரு, இல்ல பிரகலாதா, நீ உன் பணிவுனால சொல்ற, அது உண்மை இல்ல. பகவான் அவதாரம் பண்ணது உனக்காகத்தான். நீ போனாதான் பகவான் வந்து சந்தோஷமா. அப்ப பிரகலாதர் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி ஒரு கார்லண்ட் எடுத்துட்டு அப்படியே கிட்ட போய் நரசிம்மருக்கு போட்டு, நரசிம்மருக்கு கார்லண்ட் போட்டு, நரசிம்மருக்கு மாலை போட்டுட்டு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ண. நரசிம்மர் என்ன பண்ணாரு? அந்த குழந்தை எடுத்து மடியில உட்கார வச்சுட்டாரு. பிரகலாத குழந்தை மடியில உட்கார வச்சுட்டாரு. இந்த விலங்குகள் என்ன பண்ணும்? நம்ம விலங்கு கிட்ட போனா என்ன பண்ணும்? இப்ப இங்க கோசாலை இருக்கு, நம்ம கோமாதா கிட்ட போனா என்ன பண்ணும்? நீங்க பழக்கம் இல்லைன்னா உங்களை முட்டும். நீங்க பழக்கம் இல்லாம கோமாதா போன முட்டும். நல்ல பழகினவங்க கோமாதா போட்டா என்ன பண்ணும்? நக்கும், நக்கும். அது மாதிரி நரசிம்மர் என்ன பண்ணாரு? அவர் முகம் சிங்க முகமா இருக்கா, உடம்பு மனுஷ ரூபமா இருக்கா. அந்த சிங்க முகம், அவர் பாதி மனுஷன் பாதி மிருக ரூபத்துல வந்திருக்காரு. இந்த குழந்தை மடியில உட்கார வச்சுட்டு அவர் நக்கிறார். அப்படி நக்கி நக்கி தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாரு. இந்த மிருகங்களை எப்படி அன்பை வெளிப்படுத்தும்? நக்கி நக்கி வெளிப்படுத்தும், நக்கும். அந்த மாதிரி நரசிங்கர் வந்து குழந்தைய போட்டு நக்கிற பிரகலாதரை நக்கி நக்கி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும். பிரகலாதர் வந்து பிரார்த்தனை செய்யறாரு. அது மாதிரி ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், ரொம்ப அழகான வர்ணனைகள். நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிரபுபாவுடைய கருணையால நரசிங்க சதுர்தசி, பகவானுடைய அவதார லீலைகள், பிரகலாதர் அவர் மேல எவ்வளவு பக்தி அன்பு வச்சிருந்தாரு. நரசிம்மர் பகவான் மேல, பகவான் எப்படி பிரகலாதர் மேல அவ்வளவு பிரியமா இருந்தாரு, எப்படி பிரகலாதர் வந்து துன்புறுத்தினால கோவப்பட்டாரு. அதனால ஒருபோது நம்ம பக்தர்களை தொந்தரவு பண்ணவே கூடாது. பக்தர்களை தொந்தரவு பண்றது, துன்புறுத்துறது, அவதூறு பேசுறது, அப்புறம் அபராதம் பண்றது, அவங்கள வந்து இன்சல்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பண்ணா பகவானுக்கு கோவம். அந்த பக்தர் வேணா பொறுத்துட்டே இருக்கலாம், ஆனா பகவான் பொறுத்துக்க மாட்டாரு, பனிஷ்மெண்ட். அதனால நம்ம நரசிம்மட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓ நரசிம்ம தேவா, ஓ பகவானே, நீங்க பிரகலாத குழந்தையை காக்கிறதுக்கு வேண்டி அவதாரம் பண்ணீங்க, எனக்கும் அருள் பாலிக்கணும். நான் வந்து இந்த 6 எதிரிட்டு இருந்து விடுபடணும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம் இதெல்லாம் விட்டு போகணும். அறியாமையெல்லாம் விட்டு போகணும். நானும் பிரகலாதர் மாதிரி நல்ல பக்தராகணும். நானும் யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது, யார்கிட்டையும் நான் வந்து பாரபட்சம் காணக்கூடாது. நான் எல்லாருக்கும் சமமானவனா இருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பு செய்யணும். இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுங்க, எனக்கும் அனுகிரகம் பண்ணுங்க, நானும் நல்ல பக்தனாகணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும். நம்ம வந்து நரசிம்ம தேவர்கிட்ட நான் மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், எனக்கு என்ன தடங்கள் வந்தாலும் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க, நான் கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை. அப்புறம் பிரகலாத் மகாராஜ்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். பிரகலாத் மகாராஜா, நீங்க வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நானும் உங்களை மாதிரி பக்தராகணும். உங்க அளவுக்கு எங்களால பக்தி பண்ண முடியாது, நீங்க சுத்த பக்தர், உங்க பக்தியில கடுகு அளவு எனக்கு கிடைச்சிட்டா போதும். பிரகலாதர் மகாராஜ் பண்ண பக்தியில கடுகு அளவு நமக்கு கிடைச்சா நம்ம பெரிய பக்தராயிரும், நம்ம சுத்த பக்தராயிரும். அதனால பிரகலாத் மகாராஜ் கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணும். जय श्री प्रहलाद महाराज की, नरसिंहदेव भगवान की, श्रील प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे।